பரம்பரை பரம்பரை ஆண்ட பரம்பரை எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? உன்னை எதுக்கு கொண்டு வந்தோம்? உன்னைய வந்து வேலை செய்ய தான் கொண்டு வந்தோம். உன்னை எதுக்கு கொண்டு வச்சோம்? உன்னை வேலை செய்ய வச்சோம். மதுரையில எத்தனை லட்சம் தேவமார் இருக்கும்? அப்ப அந்த தேவமார் மத்தியில ஒரு தேவமார் ஒருத்தன் கொள்ளுதான் அப்படின்னு சொன்னா 10 வீட்டுக்காரன் 20 வீட்டுக்காரன் வெட்டுறான் அப்படின்னா நம்ம இதெல்லாம் நம்ம யாரு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி விடிக்காம போனதுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமை இனிமே வரக்கூடாது. நாட்டுல தனிப்பட தேவர் படம் ஒண்ணு அமைப்போம், அதை வச்சு நாங்க காப்பாத்துவோம். ஒண்ணு புரியல, இந்த 14 வயசு பசங்க, இந்த 19 வயசு பசங்க, இந்த 18 வயசு பசங்க இவங்களாகவே கூடி வெட்டுறாங்களா இல்ல இதுக்கு பின்னாடி எதுவும் கேங் இருக்கா? ஏன்னா 16 வயசு 17 வயசு பையன் துணிச்சலா அருவாளை பிடிச்சு வெட்டிட்டு, ஏன்னா வழக்கு வரும்னு தெரியும், உறுதியா 100 விழுக்காடு வழக்குன்னு தெரியும், வழக்கு வந்தா சிறைக்கு போகணும்னு தெரியும், சிறைக்கு போனா வாழ்க்கை கேள்விக்குறியமாகும், நாளைக்கு அரசு வேலைக்கு போக முடியாது, நாளைக்கு ஒரு காவல்துறை வேலையோ ஒரு கிளர்க் வேலையோ எந்த வேலைக்கும் போக முடியாது. தனியாருக்கு போனா கூட இன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் லிஸ்ட் செக் பண்றாங்க, நிக்க முடியாது, ஒரு தேர்தலில் கூட போட்டிவிட முடியாது, ஒரு வெளிநாடு போக முடியாது, பாஸ்போர்ட் கிடைக்காது, வெளிநாடு போக முடியாது. அப்ப தன் வாழ்க்கையவே தொலைக்கிற அளவுக்கு அருவாள் எடுத்து ஒருத்தன் வெட்டுறானா, அவனா வெட்டுறானா இல்ல வேற யாரும் ஒரு அமைப்புகள் சங்கம் இயக்கம்லாம் இருந்து நீங்க வெட்டுங்கள உங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தூண்டி விட்டு பணம் கொடுத்து அவங்க வழக்கத்தில் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி வெட்ட வைக்குதா? இப்படி சாதி ஆதிக்கத்தோடு இருந்தா மட்டும் தான் நாங்க பொழைக்க முடியும் நினைக்கக்கூடிய கும்பல்கள் சேர்ந்து இவனை வெட்ட வைக்குதா இல்ல அவனா வெட்டுறானா அப்படிங்கிற கேள்வி இப்ப உருவாயிருக்கு.